அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹாட் அண்ட் சோர் வெஜ் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் காளான், ப்ரோக்கோலி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினோன்னே 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு காய்கறிகளுக்கு 1.5 கப் கரெக்டாக இருக்கும். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடலாம். உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை நல்லா கொதித்து இதில் இருக்கிற இந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கிரும். இறங்கினதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு தண்ணியில் கரைச்சி நான் வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சோள மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு பதத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு சூப் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் அப்படின்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வரும். இது கூட கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொதிக்க விடலாம். எனக்கு இந்த அளவே போதுங்கிறனால நான் பெப்பர் ஆட் பண்ணல. இப்போது ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இப்போது ஹாட் அண்ட் சோர் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஸ்டைல்லையே இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும். இது நல்லா இந்த குளிர் சீசனுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளஸ் குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.